வணக்கம் நண்பர்களே. இவ்வளோ நாள் செஞ்ச பயிற்சி, அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து இன்றைக்கி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற நாள். இன்றைக்கி உணர்ச்சி பட்டறைக்கு போகிறதுக்காண்டி பேருந்தில் கூட்ட நெரிசலோட நடுநிலைக்கு வந்து அங்கேருந்து சுரங்கப்பாதையில் பூந்து ஒரு வாக்கிங்கை போட்டு வகுப்புக்கு வந்ததையும் வாசல்லே பெரியப்பா முக்கடை போட்டு நின்றுருந்தாரு. உள்ளே போனதையும் நான் கொஞ்ச நேரம் ஒத்திகையை பார்த்துட்டு இருந்தேன். சிம்பாஞ்சி மாதிரியே எல்லாரையும் பர்ஃபார்மன்ஸ் ரெடியாக சொல்லிட்டாங்க. முதல்ல நம்ம பெரியப்பா புலி மாதிரி பண்ணுறேன்னு களமிறங்கிட்டாரு. அடுத்து நம்ம மண்வெட்டி ஆஸ்ட்ரிச் மாதிரி பண்ணியிருந்தான். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணியிருந்தான். அடுத்து நீலகிரி நங்கூர்ஸ் மாதிரி நம்ம கைப்புல பண்ணியிருந்தான். அதுக்கடுத்து நம்ம நீலாம்பரி நம்ம முதல்ல தேர்ந்தெடுத்த ஓட்டர் கோயந்தன மாதிரி பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்மளை களமறைக்கி விட்டாங்க. சொன்னாப்புல சிம்பாஞ்சி மாதிரியே பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணியிருந்தேன் அப்படியே அந்த காமன் செக்ஷன் அப்படியே லைட்டாக தட்டி விடுங்க. நல்ல வாத்தியாருக்கு அறிகுறி என்னன்னா, நடிப்பு கற்றுக்கு வரவங்களை ரேட்டிங் பண்ணாமல் அவங்களுக்கு நடிப்பை பழக்கம் பண்ணி ஸ்டேஜை கம்ஃபர்டபுள் பண்ணுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அதுதான் எங்கள் வாத்தியார் சாரும் பண்ணியிருந்தாரு. இப்படி தான் நைஸாக ஐஸ் வைப்போம் நடுவில் கண்டுக்காதீங்க. ஏரியாவில் தயிர் பாயிட்டு வாங்கி நம்ம வீட்டுக்கு வந்ததையும் நம்ம கைபேசி கோயந்த வேற இறக்குற நிலையில இருந்தான். அப்படியே அவனோட உயிரை காப்பாற்றிட்டு இடையில ஒரு குளியலையும் போட்டு வீட்டில் H2O இல்லாத காரணத்தினால கேனை தூக்கிட்டு பானி பிடிக்க கிளம்பிட்டேன். H2O நிரப்பிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மதிய உணவுக்காக அப்பளத்தையும் தயிர் சாதத்தையும் அள்ளி போட்டு செதுக்கிற வேலைகள் அதிகமாக இருந்ததுனால அதில் உட்காந்துட்டேன். அதுக்கே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 3 ஹவர் செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு இரவு உணவுக்காக முட்டை மசாலையும் தோசையும் வாரி வலிச்சு துணிட்டு எல்லா சாமானத்தையும் தொலைக்கிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நன்றி.